அந்த வழக்குக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் மிக நாளாக வந்து வாழை மரம், இவர் உங்களோட இருந்த சார மரம், இவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அனுதினமும் அதை எடுத்து 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 செய்வார். நான் ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப முக்கியம் தான். ஒரு ஊர் மக்கள் சேர்ந்து ஒரு வழக்கறிஞரை கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. ஒரு பெட்டிஷன்லாம் அடிச்சுட்டு வந்து நீங்கள் கவர்மெண்ட் செஞ்சுருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வக்கீல் டாக்டர் வந்து அன்னைக்கே மறந்துடுவாங்க. டாக்டர் நம்ம அன்னைக்கே மறந்துடுவோம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் மட்டும் சரியாயிடுச்சுன்னா போய் கூட சொல்லிட்டு வர மாட்டோம் நல்லா இருக்கும்னு. அப்புறம் மறுபடியும் ரிப்பேர் ஆக தான் டாக்டர் வரும். அது மாதிரி தான் வழக்கறிஞர்களும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த கௌரவம் தெரிஞ்சீங்கன்னா இந்த ஊர் மக்கள் இந்த ஊர் மீது இந்த பாசம் எவ்வளவு, இந்த மண்ணின் மனம் எப்படி இருக்குங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. நான் பேனர் இதெல்லாம் வச்சிருந்த பேர் அதான் பார்த்தேன், எங்கள் வழக்கறிஞர்களுக்கு பேனர் வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் இந்த ஊரோட டெடிகேஷன். இப்போ ரொம்ப நல்ல பிள்ளை, காங்கிரஸ் ரொம்ப நல்ல பிள்ளை. நான் யாரையும் சர்டிஃபிகேட் பண்ண எவ்வளோ பேர் என்கிட்ட இருந்து எவ்வளோ என்னட்டே 2 மீட்டர் பக்கம் போயிருக்காங்க. என்னையே தூக்கி மிரிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியலை என்ன இன்னும் நிறையா பயன்படுத்தியிருக்கலாம். ரொம்ப கம்மியானதே பயன்படுத்தி ஒதுக்கிடுவாங்க. சரி ரைட், அவ்வளோதான் கால வெள்ளத்தில். ஆனால் காமேஷ் ரொம்ப நல்ல பிள்ளை, உண்மையாக சொல்கிறேன். என்னோட வயசில் கொடுத்த ஒரு 22 வயசு கொடுத்தவராக இருப்பார் காமேஷ். ஆனால் நல்ல ரீதி நல்ல ரொம்ப எல்லாத்தையும் அனுசரித்து கூட ஒரு பேலன்ஸ் மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஒரு வழிநடத்துகிற கெப்பாசிட்டி எப்படி இருக்கும். அந்த வகையில் நான் ரொம்ப பார்ப்பேன். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரே மரபு இல்லை. என் பேக் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு அவருக்கு தெரியும், அவர் பேக் அக்கௌண்ட் எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகும். வழக்கில் கூட சில நம்பகத்தகுந்த வழக்குகளில் கூட காமேஷ் அவர்கள் ஹேண்டில் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கிளைண்ட்டை டேம்பர் பண்ணிட்டு போயிடுவாங்க. கேஸ் தோற்றா தான் வங்கிட்டு வருவாங்க. யார் கேஸ் நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் இல்லை. உங்கள் உண்மையாகவே இந்த மண்ணு திரையற்காடு மண்ணு நல்ல பிள்ளை இந்த காமேஷ் அவர் நீங்கள் தான் பாதுகாக்கணும். இனிமேலுக்கு தான் அவருக்கு பிரச்சனையே. இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எந்த கேஸ்லையும் வக்கீலை ஒன்றும் பெருசாக பண்ணிட மாட்டாங்க. ஓகேயா? ஆனால் பெட்டிஷனருக்கு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ த்ரெட்டு வரும். நீங்கள் ஊர் மக்கள் அவரை ரொம்ப பாதுகாக்கணும். பத்திரமான சொத்தாக பாதுகாருங்க. உங்கள் நகையை பார்க்குற மாதிரி, நம்ம விட்டு பொண்ணு மண்ணை பார்க்குற மாதிரி இவரை பாதுகாருங்க. ஏன்னா இது ரொம்ப விளையாட்டான விஷயமே கிடையாது. எதுவும் நோட்டீஸ் அடிச்செல்லாம் இவர் தான் மூஞ்சே வெளியில் காமிச்சிட்டாரு. நாங்கள் வெளியே காமிக்க மாட்டோம், ஓடி இருக்குது கோர்ட்லேருந்து. ஏன்னா அது பல சட்டசிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் அது புரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் எவ்வளோ ஒரு திட்டான இடம்னு. அதனால இவரை நீங்கள் ரொம்ப பாதுகாருங்க. இவருக்கு வந்து ஒரு நல்லது கெட்டதுன்னா எந்நேரம் கூட போலீஸ் கூட இவர் தூக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியப்படுத்தலாம் இல்லை. மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க. ஏன்னா ₹1 ₹2 ப்ராஜெக்ட் இல்லை, 1000 கோடி ரூபா ப்ராஜெக்ட். சும்மா கம்மி ஒரு ஆளுக்கு ஒதுக்குனால எங்கே ஒதுங்கிடும் அந்த அமௌண்ட்டெல்லாம். எவ்வளோ பேர் காத்துட்டு இருந்துருப்பாங்க. அதனால அவ்வளோ பிரச்சனை இவருக்கு இருக்கும். இவருக்கு பிரச்சனைனா சரி காலையில் அப்படின்னு ஒதுக்கிறாம இவருக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு 50 பேர் தயாராக வந்துருவீங்க, கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை இருக்குது. உடனே கிளம்பி அது என்ன இருந்தாலும் சத்தம் போட்டு காலையிலே பேசுவோம், இப்போ அப்படியே இப்போ அழைச்சிட்டு போகலாம் விட மாட்டோம் அப்படின்னு அழைச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா அது எங்கெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நான் வர்றதுக்கும் 15 கிலோமீட்டர் தாண்டி தான் வரணும். ஆனால் ஊர் மக்கள் நின்று காப்பாற்றுறதுங்கிறது வேறு, நான் வந்து காப்பாற்றுறதுங்கிறது வேறு. அதுக்கு அர்த்தமே வேறு. நீங்கள் என்ன ஒரு கூட்டுக்குள்ளேன்னு பாதுகாப்பீங்க. கண்டிப்பாக ஒரு பாதுகாக்கப்பட்ட சொத்துக்கள் நிறைய பேரை நம்ம பாதுகாக்க தவறுறதுனால தான் நிறைய பேர் அல்பாயுசில் கொலை விட்டு போயிருக்காங்க இந்த ஊர்களில். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பொலிட்டீஷியன் லீடர் பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் அசால்ட்டாக மர்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம கண்ணெதிரே பார்த்தோம், சக்குன்னு. இவங்களெல்லாம் மர்டர் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா எதிர்த்து நிற்கிறது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை எதிர்த்து நிற்கிறீங்க, எவ்வளோ பெரிய போர்க்களத்தில் நிற்கிறோங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியும். அவருக்கும் நான் சொல்லியிருக்கேன், இது எவ்வளோ பிரச்சனை வரும், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். இரவுலெல்லாம் லேட் நைட்டு வீட்டுக்கு போகாதீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, வீட்டில் இருங்க, எங்கே இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட தெரியப்படுத்துங்கிறத நான் அவர்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு காரணம், அவர் இருக்கிற இடம் விளையாட்டான இடம் கிடையாது, ரொம்ப ஆபத்தான இடம். நீங்கள் ரொம்ப இந்த இடத்துல இந்த அண்ணன்லாம் வந்திருக்காரு, எனக்கு அது ரிட்டர்ன் அது ஒரு நாளைக்கு வரத்தான் செய்யும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். பொது வாழ்க்கைன்னா எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்தில் இப்போ அண்ணன் பேர் தான் தெரியுது, பிரகாஷ் ஐயா, லைஃப் ஐயா, தம்பி ரமேஷ், வைக்கலாக்டர், அவங்க மச்சான் பேட்டா, அவ்வளோ அதெல்லாம் நாங்கள் வைக்கலே ஒரு நாங்களுக்குள்ளே ஒரு 5-6 பேரை உருவாக்கி வச்சுருக்குறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அந்த ஊர் மக்கள் இந்த கிரவுண்டை நீங்கள் ரொம்ப பாதுகாருங்க. அந்த அளவுக்கு இவரையும் பாதுகாருங்க. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.